பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கதிரே, எந்தரா தடிப்பேல நாளும் கிழமையும் தெரியா தூங்கிட்டு இருக்க? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். வர சொல்ல சொல்ல தூங்கிட்டு இருக்க. இப்ப பாடுறா மோனே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தாயா வரணும். மணியா நான் பாரு. இப்போ நான் என்னமா பண்ணணும்? இப்படி அன்பா சொல்லாமா? அதை விட்டுட்டு பாத்தீங்களா மக்களே நிலைமைய. நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? இவளை ஏதாவது பண்ணியே ஆகணுமே. ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போர்க்கி நாய் நில்றா. எங்கடா போற? நில்றா. கையில மாட்டன. டேய் நில்றா. எங்கடா ஓடுற? டேய் ஓடுற. அம்மா அடி வாங்கி செத்துறாத. புடிமாங்க பாருமா அவன. டேய் ஓடாதடா. டேய் அம்மா அவன புடி. நான் எதுவுமே பண்ணலமா. பாருமா. அம்மா பாருமா அவன தூக்கிட்டு இருக்குள்ள தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுட்டா. எல்லாண்டவளையும் போதுமா. சாமி போட்டோ எடுத்து வச்சு தொடங்க. நல்ல நாள் பேர் நல்லா விளையாடிட்டு இருக்காதீங்க. போங்க போமா. போகி அதுமா காலையிலே என்ன எழுப்பி விட்டல. மாவன அவனுக்கு போய் இன்னைக்கு வச்சே ஆகணும்டா. என் மேலேயே தண்ணி ஊத்துற. இரு வரேன். இந்த வாங்கிக்கோ. நல்லா மூஞ்சி ஆலியும் பாரு. பாருங்க ரோஷினி. ஹாய் ரோஷினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மா கிச்சன்ல தான் இருந்தாங்க. யார் அது? வாமா ரோஷினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா, சாப்பிட்டுட்டே பேசலாம். ஓகே ஆண்டி. என்ன அது யாரு? சொல்ல முடியாது. போடா. கதிர, என்னப்பா? கொஞ்சம் இங்க வாயேன். இந்த வரேன் இரு. என்னப்பா? என் கூட சேர்ந்து கொஞ்சம் சுண்ணாம்படியேன். எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். இருக்கிற வேலை நீ வேற ஏன்பா? நான் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ ஒண்டி அடிக்க முடியும்? சரி கொடுப்பா. பிரியாமா. என்ன ஆண்டி? பிரியா எங்கம்மா?
குளிச்சுட்டு இருக்கா ஆண்டி? சரி விடுமா. என்ன ஆண்டி சொல்லுங்க. இல்லம்மா, சும்மா அந்த குப்பையை கொட்டதாம்மா கூப்பிட்டேன். குடுங்க இல்ல, ஆண்டி, ஆனா நான் போய் கூட்டிட்டு பரவாயில்லம்மா. வரேன். பரவாயில்ல, குடுங்க ஆண்டி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. டேய் இல்லப்பா. என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? சமையலுக்கு காய்கறி கட் பண்றோம்மா. குடுங்க ஆண்டி, நான் கட் பண்ணி தரேன். பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. பரவாயில்ல, குடுங்க ஆண்டி, நான் கட் பண்றேன். அம்மா நான் கட் பண்றேம்மா. நம்ம பையன் கதிரா இது. இந்தாம்மா டீ குடிச்ச கிளாஸு. கழி வச்சுட்டு போடா. அதெல்லாம் முடியாது, போம்மா. நம்ப முடியலையே. கதிர் தான் கட் பண்றான்லம்மா, நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமா? ஆ? சரிங்க ஆண்டி. மா என்னம்மா சொல்றா? மா எங்கம்மா போறா? மா மா ஆண்டி குடுங்க ஆண்டி, நான் துடைக்கிறேன். இல்லம்மா பரவாயில்ல, நான் துடைச்சிக்கிறேம்மா. என்ன குடுங்க ஆண்டி, நான் துடைக்கிறேன். இல்லம்மா பரவாயில்ல, நான் துடைச்சிக்கிறேம்மா. குடுங்க ஆண்டி, நான் துடைக்கிறேன். கொடுங்க. அம்மா நான் துடைக்கிறேம்மா, உனக்கு ஏமா சிரமமா? சரி இல்லையே, தப்பா படுது. அவன் வீட்டை துடைப்பான், நீ போய் ரெஸ்ட் எடுமா. நான் போய் வேலையை பார்க்குறேன். மாப்பு போட வந்த எனக்கு மறுபடியும் ஆப்பா. ஐயோ வேண்ட கேட்டானோலே. கதிரே, என்னம்மா? கொஞ்சம் பால் மட்டும் வாங்கிட்டு வா கதிரே. அட போம்மா, நானே பெண்டு நிமிந்து உக்காந்துருக்கேன். ஹாய். அம்மா குடுமா, நான் போய் வேண்டு வரேன். உன் புள்ள நான் செய்ய வேறாம செய்ய போறா. குடுமா. ஹாய். அப்புறம் எங்கள் ஊரில் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு. ஊரை மட்டும்தானா? என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, காலையில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதை பார்த்தேன், அதை நினச்சி சிரிப்பு வந்துருச்சு. அதுவா, உங்களை பார்த்ததும் செவுத்தில் வர்ணிக்கலான்னு தோணுச்சு. எங்கள் அப்பா மூஞ்சிக்கு திசை மாதிரி போயிடுச்சு. அதான் நான் பார்த்தேனே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சிவபூஜையில் கரடியை பார்த்த மாதிரி பூந்துட்டா பாரு. நான் ரோஷினி எங்க அண்ணா இருக்கிறான் போல. தேங்க்ஸுங்க. ஓடி பூனைக்குட்டி, சீப்பே, ஓடி கங்காரு, பண்ணாட, குரங்கு, எருமை, எருமை, நாயே. சொல்லு மச்சான். சரிடா, சரி. எல்லாரும் பால் தண்ணி ரசம் பாருங்க. இரு மச்சான், ஒரே நிமிஷம், அம்மா கூப்பிட்றாங்க. இந்த பழைய துணிலாம் எடுப்பா, போகி கொண்டாடுவோம். அம்மா பழைய துணியா வேணும்? இதோ இருக்கு பேரு, நேற்றே எடுத்து வச்சிட்டேன். இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோம்மா.
அம்மா அம்மா சீக்கிரம் கொளுத்துமா, அம்மா சீக்கிரம் கொளுத்துமா, குளிருது. அம்மா சீக்கிரம் கொளுத்துமா, குளிருது. சும்மா கொளுத்துமா நீட்டு இருக்க, கொளுத்த மாட்டாங்க, சும்மா இரு. அம்மா ஒரே நிமிஷமா. ஐயையோ, நம்ம எக்ஸ்ப்ளோர் வாங்கி கொடுத்த சட்டை வேற மாட்டிக்கிச்சு. எடுக்கலாமா வேணாமா? எடுத்தா மாட்டிக்குவோமோ? சரி விடு, கொளுத்தட்டும். சரி கொளுத்துமா. ஆண்டி ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆண்டி, இது நமக்கெல்லாம் பழைய துணி. துணியே இல்லாதவங்களுக்கு இதுதானே ஆண்டி புது துணி. ஸோ ப்ளீஸ் ஆண்டி, அதை எரிக்காதீங்க. அம்மா நானும் இதாம்மா சொல்ல வந்தேன். என்ன தாண்டா பண்ண சொல்ற இப்போ? ஆண்டி, எனக்கு தெரிஞ்சவங்க ஆதரவற்றோர் இல்லம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுத்துடலாம். எதையாவது பண்ணுங்கம்மா, என்ன ஆளை விடுங்க. வாங்க சார். இவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கங்க. கதிர், சொல்லுங்க ரோஷினி. கதிர், உள்ள வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இந்தாங்க துணி. மேடம், இந்த மாதிரி மற்றவங்களும் முன் வந்து அவங்களோட பழைய துணிகளை கொடுத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் மேடம். நிறைய பேர் வந்து போகின்ற பேரில் பழைய போட்டுக்கிற துணியை வந்து கொண்டு போய் எரிக்கிறாங்க மேடம். அதனால வந்துட்டு அதனால எந்த புண்ணியமும் கிடையாது. தீய எண்ணங்களை மட்டும் கொடுத்துங்க. இந்த மாதிரி பழைய துணிகளை வந்து ஆதரவற்ற குழந்தைகள் கொடுக்கறதால இதனால அந்த குழந்தைகளும் நலமடைவாங்க. இதை பார்க்குற எல்லாருமே வந்து இதே மாதிரி போகிக்கு துணியை கொடுத்தாம அந்த துணியை பக்கத்தில் உள்ள ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொடுக்கறதால அந்த குழந்தைகளும் சந்தோஷம் அடைவாங்க மேடம். நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.